ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். இந்த ஆட்டுக்கால் பாயா காம்பினேஷன் ஆப்பம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஆனால் இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் ஆப்பம். இந்த ஆப்பம் செஞ்சு ஆட்டுக்கால் பாயா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆட்டுக்கால் சாப்பிடாதவங்களே நல்லா ருசிச்சு சாப்பிடுவாங்க. அதுதான் இதோட ஸ்பெஷலு. சரி, நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன் நான். நீங்கள் நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய்ங்கிற போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நிறைய கொடுக்கும், உடம்புக்கு நல்லது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். இது பாருங்கள், இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும், அப்போ தான் அதோட மனம் வரும். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு 4 பெரிய வெங்காயம் இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக, வெங்காயம் தக்காளியெலாம் கொஞ்சம் அதிகமாக நறுக்கிக்கோங்க. அப்போனா தான் நமக்கு குழம்புக்கு ஒரு கிரேவி சேரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி ஒரு 4 பழம், பெரிய பழமாக இருந்தால் 4, சின்னதாக இருந்தால் ஒரு 5-6 பழம் நல்லா நறுக்கி வச்சுட்டு அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. அது செஞ்சு நம்ம அது நைட்டெல்லாம் ஃபுல்லாக ஊற வச்சு மறுநாள் காலையில் சாப்பிட்ணும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் அடிஷ்னலாக கத்திரிக்காய் அதை ஆட் பண்ணலாம். அது நல்லாயிருக்கும். அந்த குழம்புல வெந்து அது குழுன்னு இருக்கும்போது அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போ ஒரு 100 கிராம் கத்திரிக்காய் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூளும் போடணும். மொச்சப்பயிறு கூட போடலாம். மொச்சப்பயிறு நல்லா ஊற வச்சுட்டு அதுவும் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ நான் இதில் கத்திரிக்காய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது குழம்பு மிளகாய்த்தூள். இது வீட்டிலே அரைச்சது. நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறையா போடக்கூடாது. குழம்பு மிளகாய்த்தூள் போட்டோன்னா அது ஒரு குழம்பு பருவத்தில் வந்துடும். நமக்கு இந்த பாயா பருவத்தில் தான் வரணும். அதுக்காக ஒரு நார்மல் அளவாக ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் போடணும். இது 2 ஆடோட கால், 8 கால். இது பாருங்கள் எவ்வளோ நீட்டமாக இருக்குன்னு. ஆடு கால் வாங்கும்போது எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி தான் பார்த்து வாங்கணும். நல்லா நீட்டமாக இருக்கிறத பார்த்து வாங்கணும். அப்போனா தான் அதில் கொஞ்சம் சதையும் இருக்கும், ப்ளஸ் நல்லா சத்தாகவும் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மசாலாலாம் காலில் ஆட் ஆகி நல்லா மசாலா காலில் சேரணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறோம். இப்போ ஓரளவுக்கு மசாலாலாம் அதில் சேர்ந்து நல்லா ஓரளவுக்கு பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ஜூஸியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா விசில் அடிக்க வைக்கணும். விசில் ஃபஸ்ட்டு 2 விசில் கேஸ் அதிகமாக வச்சுக்கோங்க. 2 விசில் முடிஞ்சதுக்கு அப்புறமா 3ஆவது விசில்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது கேஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. அது மெதுவாக விசில் ஒரு 4 விசில் வரைக்கும் அடிக்கணும். அப்போ தான் கால் நல்லா வேகும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும். ஏன்னா உப்பு எல்லாமே அந்த கால் உறிஞ்சிரும். காலில் உப்பு நிறைய சேர்ந்துடும் நிறைய போட்டோன்னா. அதனால் பார்த்து தான் போடணும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம இங்கே தேங்காய் அரைச்சிடலாம். தேங்காய் ஒரு 1/2 முறி தேங்காய், முந்திரி பருப்பு ஒரு 5 முந்திரி பருப்பு, இது கூட ஜீரகம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், விசிலெல்லாம் அடித்து ரெடியாக இருக்குது. விசிலெல்லாம் இறக்கி விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஆட்டோட காலெல்லாம் நல்லா வெந்து அதோட சத்தெல்லாம் ஃபுல்லாக இறங்கிருச்சு. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம தேங்காய் ஆட் பண்ணும்போது இது கரெக்டாக இருக்கும். நமக்கு இவ்வளோ தண்ணியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இது ஒரு நைட்டில் நீங்கள் செஞ்சு இப்போ பெப்பர் ஆட் பண்ணிடலாம். நம்ம பெப்பர் ஒரு 1.5 ஸ்பூன் வரைக்கும் பெப்பர் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்குறேன். அதையும் ஆட் பண்ணிடலாம்.
நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ரொம்பலாம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சமாக வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ஆல்ரெடி நமக்கு வந்து பாயா வந்து ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் மட்டும்தான், தேங்காய் ஆட் பண்ணுற மேலே மட்டும்தான். நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் நம்ம மணத்துக்காக. இப்போ வந்து லைட்டாக ஒரு கொதி மட்டும் நம்ம கொதிக்க வைக்கலாம், நிறையெல்லாம் வேண்டாம். கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ நம்ம அதோட காம்பினேஷன் ஆப்பம் வந்து ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து பால் ஆப்பம் சொல்லுவாங்க. இந்த ஆப்பம் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ போடணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் ஆப்பம் வீடியோ ஒரு நாள் எடுத்து போடுறேன். இப்போ நம்மளோட ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மாற்றிடலாம். Hello. Soalnya tanya kan ya. Ada. Munna pinna pinci dah. Halo. Halo. Halo சொல்லு. நம்மளா. மாலி உனக்கு வச்சிட்டனா? 2 வச்சிட்டீங்க. Hai. Siapa deh? Yang gede, yang udah ini ya deh. Hai bos. Yang gede. Ini udah yang dia, pasti yang benar. Pasti sapi dah. ஒட்டிச்செல்லாம் Upasi. ஊத்துட்டாமா குழம்பு? Mau ஊத்துமா? உனக்கா? எங்க ஊட்டுங்க தேவனுக்கு. எங்க? வெளியே வந்து பாத்து. நல்லா கடிக்கிறது எடுங்க. வாவ். சஞ்சய் ரெண்டு எலும்பு வைக்கிட்டா? எனக்கு எலும்பு வேணாம். சும்மா பேப்பர்ல. அச்சக்கன விட்டு போட மாமா. ஏன் கால? இல்ல. அச்சியனா அடிக்குது. ஹரி கடிக்கிறான். அடே வெளியில இல்ல. இல்ல ஆனா காதி.
வருது மெலிசா வருது வாங்க மாட்டேன்டான்